ஹலோ கைஸ், நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கோம். ஒரு பிகினியர் லெவலில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன திங்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஐடி கம்பெனியில் ஜாப் வாங்கணும் அப்படின்னா நம்ம காலேஜ்லேருந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கும் அப்புறம் நம்ம கெரியர் ஐடியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன விஷயத்தெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. லைக் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகட்டும், வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய க்ளவுட் டெக்னாலஜிஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேமிங் டெவலப்மெண்ட் ஆகட்டும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு எதில் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு, சிலர் வந்து எனக்கு பேக் அண்ட் டேட்டா ரிலேட்டடாக பேக் அண்ட் டெவலப்பர் ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அது ஸ்பெசிஃபிக்காக அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ த ஃபஸ்ட் திங் இஸ் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். செகண்ட் விஷயம் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் கற்றுக்கிட்டால் அது ஜாப் ஓரியன்டாக நான் வேலைக்கு போகிறதுக்காக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். இல்லைனா வந்து நான் சும்மா ஹாபிக்காக கற்றுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த ஃப்ரீ டிஃபைன் கோலோ அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலுக்காக நீங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணணும். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு ஜாபுக்காக தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தெம் லைக் 100 மெம்பர்ஸில் வந்து ஒரு 90-95 மெம்பர்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஜாப் வாங்குறதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த நீங்கள் எந்த இப்போ சப்போஸ் எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா பிளாக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த இதில் வந்து என்ன ப்ராப்பர் லைக் பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் டிமாண்டில் இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். லைக் கூகுளில் அனலைஸ் பண்ணால், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கை வச்சோ, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அதை பற்றி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு எதுக்கு டிமாண்ட் இருக்கும் ஃப்யூச்சரில், எது பாப்புலராக இருக்குது, எதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்ற ஒரு அனலைசிஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓகே நான் இது தான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். யூஸ்வலாக என்னென்னா காலேஜ்லேருந்து வரவங்க அவங்க ப்ரிஃபர்டாக படிக்கிறது என்னென்னா லைக் சி ப்ரோக்ராமிங் படிப்பாங்க, இல்லைனா ஜாவா படிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அப்படி இல்லைனா இப்போ பைத்தான் கூட படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் ஸ்கோப்லேயே தான் இருப்பாங்களே தவிர, அதை தவிர வேறு எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ப்ரோக்ராம் லைக் ஆர் ப்ரோக்ராமிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் அகெயின் டிபெண்டிங் ஆன் அவர் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் என்ன நம்ம கோல், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் எ ஃப்ரெஷர் நான் சொல்கிறேன், ஆஸ் எ ஃப்ரெஷர் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் உனக்கு தெரியணும் அப்படின்றதெல்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமா, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர, உனக்கு ஸ்பெசிஃபிக்காக உனக்கு ஜாவா தான் தெரிஞ்சிருக்கணும், உனக்கு பைத்தான் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. லைக் அந்த நாலேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த இதை நீங்கள் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கான்றத மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக இது தான் அப்படின்றது இல்லை, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நாலாவதாக என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய பேர் கற்றுக்குவாங்க காலேஜ்லேருந்து, ஒன்று அவங்க அகாடமிக்ஸ்லேயே இருக்கும், இல்லைனா வெளியே போய் எங்கேயாச்சும் கற்றுக்குவாங்க. அது எப்படி கற்றுக்குவாங்கன்னா, அவங்க ஒருத்தங்க கிளாஸ் எடுப்பாங்க, அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை படித்து ஜஸ்ட் என்னென்னா ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குமே தவிர, நிறைய இன்டர்வியூஸில் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்குமே தவிர ஒரு ரியல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒரு ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் புக்கிஷாக அந்த தியரி ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க, அதை நோட்ஸ் எழுதி இன்டர்வியூக்கு வரும்போது ஜஸ்ட் அந்த கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரி அதை சொல்லுவாங்களே தவிர, அந்த ஒரு ரியல் ப்ராக்டிஸ் இல்லாமல் அவங்களால அந்த ப்ராப்பரான சினாரியோ கொஷனுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும், நீங்கள் தியரி வைஸ் அதை கற்றுக்கிட்டாலும், அதை வந்து நீங்கள் ஆன் டுடே வந்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் உங்களால் வந்து இன்டர்வியூக்கு போக முடியும், இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபிஃப்த்தாக என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்ன பண்ணணும்னா நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தான் கற்றுக்கிறீங்கன்னா நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா
அதில் வந்து நிறைய லைக் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுத்து ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கொய்ரி மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய டிஸ்கஷன்லாம் கீழே நடந்துட்டுருக்கும். அந்த மாதிரி வெரைட்டியான ரியல் டைம் ப்ராப்ளம்ஸும் அந்த சினாரியோஸும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். லைக் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் எடுத்து நீ கற்றுக்கிட்டு இருக்க கான்செப்டை வச்சு எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து அதை லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி உங்களால் அதை பண்ண முடியலன்னா அந்த டிஸ்கஷனில் போய் அவங்க ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு ஒரே சொல்யூஷன் இருக்காது, மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வே ஆஃப் திங்கிங் பொறுத்தும் அந்த சொல்யூஷன்ஸ் மாறும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த டிஸ்கஷன்ஸு இந்த கம்யூனிட்டி டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்து ஸோ எந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோஸ்லாம் வரும், அதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தா தான் உங்களுக்கு அது ரெஸ்யூமில் போட்டாலும் அந்த இன்டர்வியூவில் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டும் வரும். அது ரியல் டைம்லையும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங்கில் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணாலும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர ஜஸ்ட் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக கான்செப்ஷுவலாக படிச்சுட்டு போனால் வந்து அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, வர்த்தாகவும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் லேர்ன் பண்ணுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரியல் டைம் சினாரியோஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணால் தான் அது ஒரு வொர்த் ஆஃப் லேர்னிங். ஸோ அதுதான் நீங்கள் ஒரு ப்ரோ ஆகிறதுக்கு, மாஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ராப்பரான ஸ்டெப்ஸ். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விடுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.